தமிழ்நாட்டு மக்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்களில் சிலருக்காவது இந்த வீடியோ பார்க்கும்போது சின்ன ஒரு சந்தேகம் ஏற்படலாம். தமிழ்நாட்டில் இல்லாத ஒருத்தங்க, தமிழ்நாட்டில் வாக்குரிமை இல்லாத ஒருத்தங்க, வெளி மாநிலத்தில் இருக்கவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற டிவிகே திரு விஜய் அவர்களுக்காக எதற்கு வாக்கு கேட்குறாங்க? ஒரு சிலருக்காவது அந்த ஒரு டவுட்டு வரலாம். அதை கிளியர் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னோட புரிதலில், என்னோட உணர்வில் மாற்றம் அப்படிங்கிறது எங்கே நடந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி தெரியும் போது மனிதன் என்ற அடிப்படையில் அந்த மாற்றத்தை உள்வாங்கிக் கொண்டு அந்த மாற்றத்திற்கு நாம் உறுதுணையாக நிற்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திரு விஜய் அவர்களுடைய அந்த ஒரு இன்ட்யூஷனான, அவர் இன்டலெக்சுவலி நினைக்கிற நிறைய விஷயங்கள் இப்போ தேர்தல் அறிக்கையில் 2 நாள் முன்னாடி கன்னியாகுமரியில் கூட பேசியிருந்தார். அவரோட அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் உண்மையை தான் பேசுகிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லீடர், தலைவர், லீட் பண்ணுறவங்கள தான், நம்மளை எடுத்துகிட்டு போகிறவங்கள தான், முன்னடத்தி செல்பவர்களைத்தான் நம்ம லீடர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு தலைவனுக்கான எல்லா தகுதியும் திரு விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்புகிறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட நம்புகிறாங்க. ஸோ ஒரு மாற்றத்துக்காக ஒரு மனிதர் முன்னாடி வரும்போது அந்த மாற்றம் என்பது கண்டிப்பாக தேவை, எல்லா இடத்துலையும் தேவை. நம்ம யோசிக்கிறதுல, நம்ம பேசுகிறதுல, நம்ம செயல்முறையில் எல்லாத்துலேயுமே அந்த மாற்றம் தேவை. ஏன்னா பழைய அரைச்ச மாவையே அரைச்சிட்டு என்ன தான் பண்ண போகிறோம்? ஸோ ஒரு புதுசாக யோசிக்கிற ஒருத்தர் வரும்போது தான் வேறொரு பர்செப்ஷனில் நம்ம இந்த உலகத்தை அணுக முடியும். ஸோ அவர் முதல்ல சொல்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கனாக்கா, நான் 1 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வரவே இல்லை, சம்பாதிக்கவே மாட்டேன், 1 ரூபா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறாரு. அந்த வார்த்தையில் ரொம்ப உண்மை தெரியுது. அவர் நமக்கு யாருமே கிடையாது, நம்ம குடும்ப உறுப்பினர் கிடையாது, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் கிடையாது, நம்ம நண்பர் கிடையாது, யாருமே கிடையாது. பட் அந்த வார்த்தை அந்த அலை, அந்த ஓசை நம்மளை சேரும்போது அது நமக்குள்ள ஒரு புது ஒரு பரிணாமத்தை உருவாக்குது. இப்போ ஏதாவது ஒரு தவறு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதனுக்கு அதை கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு டைம் யோசிப்பான், நான் ஏன் இதை பண்ணணும், உண்மையாக இருக்க ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சாதாரண மக்களாகிய நமக்கு அதுக்கு எண்ணத்திற்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பை தான் தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்குறாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவர் ஒரு பைசா சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வரலைங்கிறதும், இந்த மக்களுக்கு தேவையான அவரோட அறிக்கையில் ரொம்ப கொஞ்சமாக தான் அவரோட மேனிஃபெஸ்டோ ஒவ்வொரு மேடையில் அவர் சொல்லிட்டு வர்றாரு. இன்னும் முழுசாக வரலன்னு நான் நினைக்கிறேன், இல்லை நான் பார்க்கலையான்னு தெரியலை. பட் அந்த சொன்ன வரைக்கும் அந்த மேனிஃபெஸ்டோஸ் எல்லாமே நடக்கும், கண்டிப்பாக அது எப்படி நடக்கணுங்கிற வரைமுறைப்படுத்த முடியும், அதை மக்களுக்கு சேர்க்க முடியும். ஏஐ அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு இன்றைக்கி இந்த உலகம் போயிட்டுருக்கிறது ஒரு 80% ஏஐ பேஸில் தான். ஸோ அதை கன்னியாகுமரியில் பேசும்போது நம்ம தமிழகத்தில், இந்தியாவிலே தமிழகத்தில் அதுக்கான பல்கலைக்கழகத்தை உருவாக்குவேன்னு அவர் அவரோட ஒரு மேனிஃபெஸ்டோவாக அவர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம அடுத்த கட்டத்துக்கான பரிணாமத்துக்காக தயாராகிட்டுருக்கோம். நம்ம அது போகலைன்னா என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னாக்கா, இதை மற்ற நாடுகள், இல்லை இந்தியாவிலே இருக்க மற்ற மாநிலங்கள் கண்டிப்பாக ஒருத்தங்க அதை செய்வாங்க. அதை செய்கிறது நமக்கு தெரியாது. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் பல செயல்முறைகளும் வெளியில் வரும்போது தான் நமக்கு அடடா இப்படி நம்ம யோசிச்சோமே, இதை இவங்க பண்ணியிருக்காங்க இப்படின்னு நம்ம சாதாரணக்காரான நமக்கே நிறைய விஷயம் அப்படி வரும். இதை தலைவர் திரு
விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு செய்கிறாரு, இதை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு உறுதியாக உண்மையாக சொல்கிறாரு. அதில் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. ஆனால் நான் வந்து அதை உண்மைன்னு நம்புகிறேன். ஏன்னா உண்மை பேசுபவர்களையும் பொய் பேசுபவர்களையும் நமக்கு கண்டிப்பாக அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு புரியும். ஸோ திரு விஜய் அவர்கள் வந்து உண்மையாக இருக்கார், உறுதியாக இருக்கார். ஒரு மனுஷன் இந்த பூமியில் வந்து எந்த ஒரு செயல் செய்வதற்கும் இந்த 2 தகுதிகள் போதும். ஒன்று உண்மை, 2வது உண்மை இருக்கிறதுனால உறுதிங்கிறது நமக்குள்ளேயே இருக்குது. இந்த 2 விஷயம் நமக்குள்ளே தாங்க இருக்குது. அந்த உள்ளே இருக்கிறத வந்து வெளியில் காமிச்சு அவர் வந்து செயல்முறைப்படுத்துறதுக்காக வராரு. ஸோ அவரோட சப்போர்ட்டிவாக நம்ம நின்னாவே போதும். ஏன்னா அந்த ஒரு வியூ அவர்கிட்ட இருக்குது. ஒரு ஆர்கிடெக்சர் உருவாக்குற மாதிரி அவரோட பிளானிங்ஸ் அவரோட உள்ளதான் இருக்குது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது மட்டும்தான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கான ஒரு இதை வந்து தர முடியும் அவரால். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த தேர்தலை நீங்கள் வந்து கட்சி மற்ற இதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு பிடிச்சவங்க இருக்கலாம், பிடிக்காதவங்க இருக்கலாம், பிடிச்ச கட்சி இருக்கலாம், பிடித்தது பிடிக்காதது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் செகண்ட் ஸ்டேஜில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துட்டு எனக்கு நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே அந்த ஒரு லெவலில் தான் வந்துட்டுருக்கு. அந்த ஒரு பர்சனல் ஸ்கில் தான், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு தான். அதில் தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே வாழ முடியுது. கொஞ்சம் சிறப்பாக வாழ்கிற எல்லாரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முதல்லலாம் வந்து நமக்கு சர்டிஃபிகேட்டில் வந்து டிகிரி மட்டும் போதும். இப்போ வந்து அது மட்டும் போதாதுங்க. நமக்கு வந்து ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஸ்கில் என்னங்கிறது நமக்குள்ளே இருக்குது, நமக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தலைவர்கள் வரும்போது அவர்கள் வந்து சில செயல்பாடுகள் செய்யும்போது தான் நமக்கு வந்து அது வந்து இது கரெக்டு, நமக்குள்ளே இருந்தால் கூட நம்ம இது கரெக்டு, நம்ம இதில் போகலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் நமக்கு வரும். ஸோ அதனால் ஒரு அரசியல் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் பண்ணலாம். ஊழலாக பண்ணலாம், நல்ல செயல்முறையாக பண்ணலாம், டெக்னிக்கலாக பண்ணலாம். பல ரீதியில் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொருத்தரும் இப்போ இதுக்கு முன்னாடி 55 வருடமாக ஆண்டுட்டுருக்கிற கட்சிகள், சாரி அந்த வருஷம் வந்து எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் தொடங்கின அதுக்கு பிறகு ஆண்ட எல்லாருமே வந்து அந்தந்த டைமில் அந்தந்த முதலமைச்சர்களோட இந்த மந்திரி சபை உறுப்பினர்களுடைய சிந்தனைகள் தான் அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. பட் இங்கே வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அங்கே நிறைய விஷயங்கள் வந்து ஜனங்களுக்கு போகாமல் அந்த ஒரு ஊழல் பணம் வந்து பண ஆசை பிடிக்கும்போது நிறைய வந்து நம்ம தப்பு பண்ணிடுறோம். அது வந்து ஒரு இயல்பு அப்படின்னு நம்ம வந்து அதை சிம்பிளாக கடந்து போயிடுறோம். அது இயல்பு இல்லைங்க. அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கணும்னா திட்டமிட்டு ஒரு சில தீய மனப்பான்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் முடியும். தூய மனப்பான்மை இல்லை ஒரு மனுஷனுக்கு ₹1 கீழே கடந்தால் கூட அதை எடுத்து உண்டியலில் போட தான் செய்வானே தவிர அவன் வந்து அவனோட பர்ஸில் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அதுதான் அந்த ஒரு கேரக்டருங்கிறது, நம்மளோட குவாலிட்டிங்கிறது, நம்மளோட க்ரெடிபிலிட்டிங்கிறது அதுதான். ஸோ அந்த மாதிரி தலைவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது நமக்கு, நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்ல, அண்டை மாநிலமான கேரளா, தெலங்கானா, கர்நாடகா, குமரி முதல் காஷ்மீர் வரை எல்லாருக்குமே அந்த மாற்றம், அங்கே நடக்கிற மாற்றத்தை வந்து இங்கே எங்கள் கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வேறு வழி இல்லை. ஏன்னா அதை பண்ணி தான் ஆகணும். நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து 4 பேர் அதை பின்பற்றியே ஆவார்கள். ஸோ திரு விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரு தனித்தன்மையோடு, அவர் இன்ட்யூஷனோட, அவர் இன்டலெக்சுவலோட, அவர் வந்து நிறைய
ஸ்பிரிச்சுவல் லெவலில் நிறைய போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண ஒரு மனிதன் வந்து இப்படியெல்லாம் வாழ்க்கையை கடந்து போகவே முடியாது. கடந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கடந்த 2 வருஷமாக, முக்கியமாக கடந்த 3 மாதமாக அவர் வந்து அந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுறதெல்லாங்க சாதாரண ஒரு மனிதனுக்கு. நான் ஒரு ஃபேமிலி கவுன்சிலர், கடந்த 25 வருடமாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். நிறைய பேர் முன்னாடி வரும்போது அவங்களாம் வந்து துவண்டு போயிடுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கே. சின்னதோ பெருசோங்க, ஒரு பர்சனலாக ஒரு அட்டாக் வரும்போது அதுலேருந்து மீளறதுங்கிறது உங்களுக்கும் எனக்கும் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அப்படி இருந்தும் எல்லாரும் மாதிரி நம்ம மாதிரி தான் அவரை வந்து மேடைக்கு மேடை வந்து வழியில் தாங்குறேன் அதை வந்து கொச்சையாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. ஏன் அப்படி பேசணும்? வலிங்கிறது எல்லாருக்குமே வலிதாங்க. முள்ளு குத்துனா எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வலிக்கும். ஸோ எனக்கு வரும்போது வலி, அவருக்கு ஏன் வலிக்கக்கூடாதா? அவருக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு இஷ்யூனா அவருக்கு வலி இருக்காதா? ஏன் இப்படி பேசுகிறீங்க? அது புரியவே இல்லை. பேசுகிற நண்பர்கள் தயவு செய்து உங்களை நீங்கள் திருத்திக்கோங்க. ஏன்னா யாருக்கும் எதுவும் எப்போ வேணாலும் நடக்கலாங்கிற உலகத்தில் தாங்க நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். அதனால் தவறுதலாக யாரையுமே பேசாதீங்க, அரசியல் பேசுங்க. அதை வந்து ரொம்ப கான்ஷியஸாக பேசுங்க. நான் என்ன பேசுகிறேங்கிறத உணர்ந்து பேசுங்க. யாருக்கும் யாரையும் என்ன வேணாலும் பேசலாங்கிற ஒரு மிக தாழ்மையான ஒரு மனப்பான்மை வந்து நம்ம சமூகத்தில் வந்து உருவாயிட்ருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலையோ யாரோ அதை உருவாக்கி விட்டுருக்காங்க. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து நம்மளுடைய அரசியல் பேசுகிறவங்களுக்கும் இருக்குது. நாகரிகம்ங்கிறது இல்லாமல் 2 நாள் முன்னாடி கூட ஒரு அமைச்சர் வந்து பப்ளிக்கில் பேசும்போது யாரோ பப்ளிக் ஏதோ கேட்குறாங்க அவங்ககிட்ட. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் கேட்டோம். அதை நீ மேலே வா. வாட் இஸ் திஸ்? அதாவது ஒரு அமைச்சர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த ஒரு கம்பேஷனோட கேட்க வேண்டிய இடத்த மறந்துட்டு அவர் வந்து மிரட்டுறாரு. ரொம்ப 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 தப்பு. அவர் அந்த பொசிஷனில் இருந்துட்டு யாருமே பண்ணக்கூடாது. அந்த பொசிஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக அவர் அதை பண்ணக்கூடாது. அவருக்கு பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். நம்ம வந்து அவருக்கு அறிவுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தும் அவர் பண்ணுறாருன்னா அதுதான் அங்கே தாங்க நம்ம நிறையா வேலை செய்ய வேண்டியிருக்கு. எனக்கு தெரியும் நான் அதை பேசக்கூடாதுன்னு, பட் பேசுவேன் அப்படிங்கிறது ஒரு விதமான மனநோய் தான். செய்யக்கூடாததை செய்வேன். அது வந்து மக்களுக்கு வந்து நன்மையான, அது நன்மை அல்லாத ஆனாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து நிறைய அரசியல் தலைவர்கள், அரசியலில் மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு வீட்லேயும் உருவாயிட்டு தான் வர்றாங்க. அதை வந்து தடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தலைவர், ஒரு ஆளும் தலைவர் ஆட்சியில் வரும்போது தான், அந்த ஆட்சியிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை நம்ம வந்து கொண்டு வர முடியும். தயவு செய்த மக்களை நீங்கள் உணருங்க. அரசியலுங்கிறத மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் நம்மளோட பர்சனலாக நம்ம வளர்கிறதுக்கு, நம்ம நாகரிகமாக நம்மளோட தலைமுறை, நம்மளோட நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழி அமைப்பு அது எங்கே இருக்குது அப்படின்னு தேடுங்க. அந்த தேடுதலில் கிடைச்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு த்ரெட்டு, ஒரு நூல் தான் நம்ம திரு விஜய் அவர்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் தான் இருக்குது. நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் இது போகாது. ஸோ நீங்கள் நம்புங்க, திரு விஜய் அவர்கள் வந்து அரசியல் செய்யவே இங்கே வரலை. அவர் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த மக்களுக்கு நன்மை அவரவர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வர்றாரு. அவர் எதுவுமே நமக்கு தரப்போகிறதில்லை. யாரும் யாருக்குமே எதுவும் கொடுக்க வேண்டாம் இல்லைங்களா? நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக மனநலம் உடல் நலத்தோடு இருந்தோன்னா நம்ம வந்து சம்பாதிச்சு நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு நம்ம வந்து நம்மளையும் காப்பாற்றிக்கலாம், நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றிக்கலாம், நம்ம சமூகத்தையும் நம்மளால் காப்பாற்ற முடியும். அந்த ஒரு புரிதலை, உணர்தலை
திரு விஜய் அவர்கள் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து இந்த ஒரு பொசிஷன் வந்தப்போ அவர் வந்து பப்ளிக்கு வராரு. இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் வந்து நம்மெல்லாம் வாழ போகிறோம். ஸோ அந்த வாழ்க்கையை வந்து எனக்காக நான் எப்படியோ இறக்குற வரைக்கும் வாழ்ந்து தான் ஆகணும். அந்த வாழ்க்கையில் நான் எனக்கு வேண்டி வாழும்போது என் குடும்பத்துக்காகவும் என் சமூகத்துக்காகவும் சிறிதளவு ஏதாவது நன்மை ஒரு வார்த்தையாகவோ இல்லை சிறு சிறு செயல்முறையாகவோ செய்தால் அது வந்து இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ திரு விஜய் அவர்கள் வந்து அரசியல் செய்யவோ அவதூறு பேசவோ ஊழல் செய்யவோ அவர் வரவே இல்லை அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து விஜயை பிடிக்காது அப்படிங்கிறதுனால, ஏன் பிடிக்காது அப்படிங்கிறது பிடிக்காதவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒருத்தங்களை பிடிக்காமல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள், சக மனிதர்கள் இல்லைங்களா? ஏன் பிடிக்காமல் போகணும்? நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. அவர் நம்மளை ஏதாவது பர்சனலாக பண்ணாரா, அட்டாக் பண்ணுறாரா? யாராகட்டும், இப்போ கரண்ட்டு சிஎம் ஆகட்டும், யாருமே நம்ம வந்து டைரெக்டாக எதுவுமே பண்ணலை. ஆனால் சில விஷயங்கள் வந்து செய்திருக்கலாம், அதை செய்ய தவறிட்டாங்க, முடியாமல் போயிருக்கு. அதுக்கு பதிலாக வேறு சில விஷயங்களை செஞ்சிடறாங்க. இது வந்து ஒரு ஹேபிட் பேட்டர்னோட விஷயம். நம்மளுடைய ஒழுக்கம்ங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் உள்ளே இருக்கிறது. அந்த ஒழுக்கத்தோடு இருக்கிற ஒரு நபர் வந்து இங்கே ஆளும்போது அந்த ஆட்சியில் வந்து நிறைய மாற்றுக்கள் தமிழகத்தில் மட்டும் இல்லை, எங்கள் கேரளாவில், இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து நல்ல மனிதர்கள், ஒழுக்கமான மனிதர்கள் ஆண்ட சமயத்தில் அந்த ஒரு பீரியடில் வந்துட்டு இருந்த அந்த ஒரு இதை வந்து இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசும்போது, திரு ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசும்போது, திரு அண்ணாதுரை அவர்களை பற்றி பேசும்போது, திரு காமராஜர் அவர்களை பற்றி பேசும்போது எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஒரு பர்சனாலிட்டியினுடைய அந்த இதை வந்து அந்த மக்கள், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து அந்த பலன் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்சனாலிட்டி, விஜய்ங்கிற அந்த ஒரு பர்சனாலிட்டி, அவருடைய அந்த ஒரு குட்னஸ், அவரோட அந்த ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ், அவரோட அந்த சின்சியாரிட்டி, அதை வந்து மக்களுக்கு அவரோட வார்த்தையாக, அவரோட எண்ணத்தில் உள்ளதை வார்த்தையாக சில செயல்முறையாக படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு தோன்ற எல்லாருக்குமே இதை எடுத்துக்க முடியும். அதனால் தயவு செய்து மக்களே, அரசியல் அப்படிங்கிறத அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே மட்டும் நின்று திரு விஜய் அவர்களை பார்க்காம, திரு விஜய் அவர்களை அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் நீங்கள் பாருங்கள். ஒரு நல்ல மனிதனை பார்க்குற ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் வந்து நமக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து அவரை பே பண்ணி நான் பேசலை, நான் வந்து அவரோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. பட் நான் வந்து போன 2 வருஷமாக நான் வந்து அவரை வந்து படிச்சுட்ருக்கேன், ஒரு மனிதன் எப்படி அப்படிங்கிறத பற்றி. ஏன்னா வாழும்போது நான் வந்து அண்ணாதுரை காலத்துலேயோ காமராஜர் காலத்துலேயோ எம்ஜிஆர் காலத்துலேயோ வாழாததுனால திரு விஜய் அவர்களை பற்றி நான் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மனிதன் என்பவன் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற இன்றைக்கி என்னோட இந்த ப்ரெசண்ட்டில் என்னோட எக்ஸாம்பிளாக நான் எடுத்து அவரை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஜஸ்ட் அ ஃபாலோவர் தான். ஆஸ் அ பர்சன் நான் ஒரு மனிதன், அவர் ஒரு மனிதன், சம காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளோட வியூவில் வர்ற கொஞ்சம் விஷயங்கள் வந்து அவரோட வியூவில் இருந்து கேட்கும்போது நமக்கு வந்து அவங்களோட வந்து ஈடுபாடு நம்ம அறியாமையே வரும் இல்லைங்களா? இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு ஏதோ ஒரு வீடியோவுக்கு கீழே வந்துட்டு யாரோ ரொம்ப கேவலமாக ஒரு கமெண்ட் இருந்தது. ஸோ நான் வந்து அதை வந்து என்னால் டெலீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எந்த அர்த்தத்துலேயும் இதை நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு மனிதன் என்பவன் சமமான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சமம்தான். சில நன்மைகள், சில செயல்முறைகளில் நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னு சில பேர் வந்து துணிஞ்சு வர்றாங்க. அவங்களே நம்ம இல்லாமல் பண்ணோன்னா அவங்க த்ரூ இந்த உலகத்துக்கு கிடைக்க வேண்டியது நிறையா கிடைக்காம போயிடும். அதனால் லீவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி, லெட் தம் லீவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வாழணும், மற்றவனை வாழ விடணும். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தான் திரு விஜய் அவர்கள். அவர் வாழ்ந்துட்டார், மற்றவங்களை வாழ விடுறதுக்காக சில ஐடியாஸ் கொடுக்க வந்திருக்கார், அவ்வளோதான்.
நம்ம தான் வாழ போகணும் நம்ம வாழ்க்கையை. அவர் வாழ போகிறதில்ல. அவரோட வாழ்க்கையை மட்டும்தான் அவரால் வாழ முடியும். அதனால் மக்களை தயவு செய்து யோசிங்க. நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்ம போயிட்டா நம்ம நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வர்றதுக்கான அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம தளபதி திரு விஜய் அவர்கள் செய்தால் கூட அது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த வரலாறில் இடம் பிடிக்கும். அதனால் உங்களோட எல்லா மக்களோட ஓட்டுகளும் திரு டிவிகே திரு விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் 233 தொகுதிகளில், ஒரு தொகுதி பால் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 233 தொகுதிகளில் நிற்பவர்களை எனக்கு தெரியாது, எனக்கு தெரிந்தவர் அந்த ஒரு நபர் மட்டுமே. அதுக்கப்புறம் தெரிந்தது அந்த விசில் சின்னம் மட்டுமே. ஸோ முகம் பார்க்காதீங்க, அந்த சின்னத்தை பார்த்து உங்களோட உண்மையான ஓட்டுக்களை, பொன்னான ஓட்டுக்கள்னு சொல்லுவாங்க, நீங்கள் உண்மையாக இருக்கிற மனிதராக இருந்தால், யாருக்கு உண்மையாக, உங்களுக்கு உண்மையாக இருக்கும் மனிதன் என்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களது உண்மையான வாக்குகளை உண்மை தலைவர், உறுதுணையாக நிற்கப் போகும் நம் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு உங்கள் உண்மையான வாக்குகளை செலுத்தி அவரை ஒரே ஒரு முறை இந்த 5 ஆண்டுகள், அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூட வேண்டாம், ஒரு வாய்ப்பை அவருக்கு தயவு செய்து கொடுங்க. ஏன்னா அந்த வாய்ப்பை இந்த தடவை நம்ம இழந்தால், ஒரு தடவை போன வாய்ப்பு திரும்ப யாருக்குமே வராது. ஏன்னா ஒரு செகண்ட் போச்சுன்னா திரும்ப அந்த செகண்ட் இல்லைங்கிறது உண்மை. ஸோ இந்த 23ஆம் தேதி எலெக்ஷனில் உண்மையான தமிழக மக்களை நீங்கள் அனைவரும் உண்மையான உங்கள் வாக்குகளை விசில் சின்னத்தில் செலுத்தி நமது வெற்றி தளபதி திரு விஜய் அவர்களை அரியணையில் ஏற்றுங்கள். அவர் தமிழ்நாட்டில் அரியணை ஏறினால் நமது இந்தியா முழுவதும் நிறைய சேஞ்சு வரும். இதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அந்த மாற்றம் அங்கே தொடங்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், ஒரு 5 வருஷத்தில் இந்த இந்தியாவே மாறும். கண்டிப்பாக என் புரிதல் அது. நான் உணர்கிறேன் எப்படி, அதைத்தான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் அல்லாஹ்.